வட இந்தியாவில் இந்த இந்து முஸ்லீம் டிவைடு வலுவாக வேலை செய்கிறதுக்கு தெர் ஆர் ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ். கடந்த காலங்களில் முகலாய மன்னர்களின் படையெடுப்புகளால் பெரும்பாலான மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லை மாநிலங்கள் மட்டுமல்லாமல் பெரும்பாலான வட இந்திய மாநிலங்கள் முகலாயர் படையெடுப்பால் பாதிக்கப்பட்டு, நான் சொல்லியிருக்கேன், நான் இந்து கோயில் தான் வந்து ஃபஸ்ட் அடிப்பாங்க. அதுக்கு சாமியின் மீது இருக்க கோபம் இல்லை, அங்கே தான் நகைகள் அதிகமாக இருக்கும் என்பதால் அதை வந்து தாக்கத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு 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 வளர்றோம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பெரியார் பிடிக்குது இல்லையா? ஏன்னா சின்ன வயசுலேருந்து வீட்டில் பெரியார் கேட்டு 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 வளர்ந்ததுனால கிட்டத்தட்ட எல்லாருமே மைண்டுக்குள்ளே ஒரு பெரியாருக்கான ஏற்பு உணர்ச்சி நமக்கு இருக்குது, ரைட்டா? இது மாதிரி அங்கே வந்து இந்த ஸ்ட்ராங்காக ஒரு ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கு ஆன்டி முஸ்லீம் ஃபேக்டர் வந்து அங்கே நல்லா வேலை செய்யும். ஆனால் இங்கே அந்த அளவுக்கு ஆன்டி முஸ்லீமுக்கான தேவை இல்லை. அதனால தானே பிஜேபி இங்கே வளரல. அதனால கண்ணை மூடிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் முஸ்லீம்ஸ் அங்கேயே இருந்தாங்கன்ற தேவை இங்கே இல்லைல்ல இல்லையா? இப்போ நான் நார்த் இந்தியாவில் இந்த ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸை சொன்னேன். அவங்க வலுவாக காங்கிரஸ் பிடிச்சிப்பாங்க, ரைட்டா? ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ்னால அண்ட் அடிப்படையிலே அந்த கம்யூனிட்டியில் ஹேட்டட் இருக்குது. இப்போ அங்கே போய் இந்து பெண்களின் தாலியை பிடுங்கி இந்த